அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொள்ளாவிரதம் குவளையம் ஓங்குக, எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே. எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஆண்மநேய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சைவ உணவின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் தங்களுக்கு என்னால் என்ற கருத்துரையை வழங்க இயக்கின்றேன். முதலில் சைவ உணவு, அசைவ உணவு. உணவில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, சைவ உணவு அசைவ உணவுன்னு. முதல்ல சைவம் என்பதற்கு ஒரு விளக்கமும், சைவத்தின் எதிர்மறை அசைவம் என்பதற்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு அதனுடைய பொருளானது மிக எளிமையாக விளங்கக்கூடும். இப்போ இதுவரை நம்மளுடைய தொன்று தொட்டு பழங்கால நாகரிகத்தை வச்சு பார்க்கும் பொழுது, இந்தியா அதிலும் தென்பகுதி இந்த தமிழ்நாடு மிக 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 பழங்காலம் தொட்டு சைவத்தில் ஊன்றி வளர்ந்த நாடு. இடையில் ஆரியர்கள் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வரும் பொழுது தான் இந்த அசைவ உணவு புகுத்தப்பட்டது. இதுக்கு சான்றுகள் நீங்கள் நூலகத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பழங்கால நூல்களையும் சுவடிகளையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெளிவாக தெரியும். இதை ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஆணித்தரமாக சொல்கிறேன்னாக்கா, பழங்கால சான்றுகள் இதை ரொம்ப விளக்கி சொல்லுது. தமிழன் தூய சைவ உணவினனாக ஒரு காலத்தில் இருந்தவன் இன்றைக்கி படிப்படியாக மாறி 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 பல தலைமுறைகளாக அசைவ உணவு இங்கே புகுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா இறைவனுடைய மொழியையே தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அப்படி இறைவன் இந்த தமிழகத்தில் தமிழுக்கு சிறப்பையும் சேர்த்து மக்கள் ஆன்மீகத்தில் மென்மேலும் பல பெரிய பெரிய மகான்களை இந்த தமிழ்நாட்டில் தோன்ற வைத்ததுக்கு காரணமே பல நூல்களின் ஆராய்ச்சி பண்ண விதமாக தெரியுது. அதுக்கு தான் தென்னாடுடைய சிவனே போற்றிம்பாங்க. எந்நாட்டவர்க்கும் இறைவா, தென்னாட்டில் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கேருந்து உருவாகி தான் நம்ம பல நாடுகளுக்கெல்லாம் போயிருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சீரழிஞ்சு இன்றைக்கி உண்மை மறைக்கப்பட்ட நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைய காலகட்டத்துக்கு மிக மிக அவசியமானதும் அவசரமானதும் சைவ உணவின் சிறப்பு என்ற தலைப்பு பேசப்படுகிறது. இது இப்போ சொல்ல போகிற பல கருத்துக்கள் பலருடைய மனசை புண்படுத்தும்படியாக கூட இருக்கலாம். தயவு செய்து நான் புண்படுத்துவதாக தாங்கள் எடுத்துக்கொள்ளாமல், நான் சொல்லுகிற கருத்து உண்மையா பொய்யா, விஞ்ஞானத்தோடு இது ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்து தெளிவடைங்க. புண்படுத்துவதற்காக நான் பேசவே கிடையாது. உண்மை எல்லாருக்கும் போய் சேரணும். எத்தனை காலத்துக்கு தான் மறைச்சு மதங்களோடும் சமயங்களோடும் ஒட்டி வாழ்வது? என்றைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளியில் வந்து தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ வந்துருச்சு. அதனால தான் சைவ உணவை பற்றி சிறப்பாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ சைவ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மானிட பிறவி எடுத்தது அசைவ உணவு சாப்பிடுவதற்காகவே அல்ல. இப்போ பிராணிகளில் பல வகையாக பிரிப்பாங்க, சைவ பிராணி அசைவ பிராணின்னு. இப்போ மனிதனை எந்த பிராணியில் சேர்க்கறது சொல்லுங்கள்? சைவ உணவும் சாப்பிட்டுக்கிறான், அசைவ உணவும் சாப்பிட்டுக்கிறான், ரெண்டையும் சாப்பிட்டுக்கிறான்னா இவன் எதில் சேர்த்தி? மனிதனாக வாழ வந்தவன் மனிதனாகவும் வாழாமல், மிருகமாகவும் வாழாமல், பிராணியாகவும் வாழாமல், ரெண்டும் கட்டானா வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ மனித வாழ்வின் நோக்கம் என்ன? இப்போ ஒரு ஆடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கிட்ட கொண்டு போய் ஒரு மாமிசத்துண்டை கொடுத்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் முரண்டு பிடிச்சாலும் அது தின்னவே தின்னாது. அதே மாதிரி ஒரு புலிகிட்ட போய் ஒரு கட்டு புல்லை கொடுத்து தின்னுன்னு சொன்னிங்கன்னா திங்கவே திங்காது. ஏன்னா குட்டியிலேருந்து அது அப்படியே வளர்க்கப்பட்டுடுது. அதனுடைய வம்சாவளி, அதனுடைய உடல் அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா, அதனுடைய செரிமான தன்மை, எந்த உணவை எடுத்துக்கிட்டால் அதனுடைய உடலுக்கு ஏற்றுறது அப்படின்னு தெரிஞ்ச அந்த பிராணிகள்லாம் அதை எடுத்து சாப்பிடுது. ஆனால் மனிதன் ரெண்டும் கட்டான். இவனுக்கு எது நல்லதுன்னு தெரியல, எது கெட்டதுன்னு தெரியல.
எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல நேசித்து வாழணும்னு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் வந்து பல உயிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியவன். இவன் மற்ற உயிர்களை வந்து காப்பாற்றினானாக்கா கண்டிப்பாக இறைவன் வந்து இவனுடைய உயிரை காப்பாற்றுவார், இவனுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார். இவன் வந்து தன்னுடைய உயிரையும் பார்த்துக்கிறதில்ல, மற்ற உயிரையும் அடித்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்கேருந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும்? இறைவனுடைய அருள் பெற வேண்டுமெனா வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி எல்லா உயிர்களையும் நேசிக்க கற்றுக்கணும். முதல்ல எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னா அந்த உயிரும் ஒன்று தான், தன்னுடைய உயிரும் ஒன்று தாங்கிற கான்செப்டுக்கு இவன் முதல்ல வந்தாகணும். அதுக்கு தான் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். நீ மோட்சம் அடையணும்னு விரும்புகிறியா அப்படின்னா நீ முதல்ல செய்ய வேண்டியது ஜீவர்களிடத்து தயவு. சரி, ஜீவர்கள்னால் என்னன்னாக்கா மனிதர்கள் மட்டும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை, அனைத்து உயிர்களையும் தான் சொல்கிறாங்க. அனைத்து உயிர்களையும் வந்து ஜீவர்களாக சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு மனித நேயத்தோடு வாழாமல் ஆன்ம நேயத்தோடு வாழ்வதை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பெருமான். ஏன்னா மனித பிறவிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனசு. நல்லதை சேர்த்துக்கணும், கெட்டதை விளக்கணும். இது வந்து மனிதனை தவிர வேறு யாரும் எந்த உயிரினமும் செய்யவே முடியாது. விளக்க வேண்டியதை விளக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து வாழ்வதற்காக தான் இந்த மனிதன் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான். இந்த பிறவி வந்து அவனுக்கு கொடுக்கறதே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது இறைநிலையை அடையிறதுக்காக. அப்போ இறைநிலையை அடையிறதுக்கு இவனுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த உணவினுடைய முறை தான். பெருமான் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன், பல இடங்களில் பெருமான் வந்து அசைவத்தை வந்து சாடி சைவ நெறியில் தான் நிற்கணுங்கிறதுக்கு பல விதத்துலேயும் பாடல்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மனித இனத்துக்கு மட்டும்தான் உடல் அமைப்பு, உடல் ஒளி, உயிர் ஒளி, ஆன்ம ஒளிங்கிறாங்க. இதை தான் வள்ளல் பெருமான் உள்ளொளி, உயிரொளி, வெள்ளொளின்னு பிரிக்கிறாங்க. அப்போ உடல் ஒளியை நம்ம பெருக்கி அதன் மூலமாக உள்ளொளியை பெருக்கி உள்ளொளி மூலமாக ஆன்ம ஒளியை பெருக்கணும். உடல் ஒளியை பெருக்குவதற்கு முதல் காரணம் என்னன்னா உணவின் மூலமாக தான் உடலினுடைய ஒளியை வந்து நம்ம விருத்தி பண்ண முடியும். உடல் ஒளியை விருத்தி பண்ணுவது மூலமாக அது எதனாலனாக்கா உணவு மூலம். அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உணவு முறையை வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லுவது. அப்போ இந்த உள்ளொளி மூலம் நம்ம என்ன செய்கிறோம்னா முதல்ல தூய்மையான உடம்பை வந்து நம்ம பெறணும். தூய்மையான உடம்பின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், உடலில் உள்ள உயிர் செல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிறோம். உடலில் உள்ள உயிர் செல் ஒன்று தூய்மை அடையும் பொழுது ஆன்ம ஒளி பிரகாசம் பெறும். இது வந்து இதை பற்றி யாருமே நினைக்கிறதே கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து அப்படியே மறைக்கப்பட்டுடுச்சு. ஏதோ உடலுக்காக உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ ருசிக்காக சாப்பிடக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இப்போ நாக்கை வந்து அடக்க முடியாமல் ருசிக்காக இவங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா இவன் இறைநிலை அடையக்கூடிய அந்த நிலையையே மறந்து போயிட்டான். ஏன்னா முதல் நமக்கு தேவையானது உடல் தூய்மை தான். உடல் தூய்மைங்கிறது சைவத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உடல் தூய்மையை பற்றி நம்ம பேச முடியும். இப்போ சைவம் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒளி. சைவம் இஸ் ஈக்குவல் டு ஒளி. அப்போ அசைவம் என்ன, ப்ளஸ் சைவம், ஒளியற்றது. இந்த தேகத்தை ஒளி தேகமாக ஆக்க வந்தவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒளியற்ற தேகமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதாவது இருள்நிலை, ஒளிநிலை மாறி இருள்நிலையாக போயிடுது. சைவத்தை வந்து வலியுறுத்துகிற நோக்கம் என்னன்னு இப்போ நமக்கு நல்லா புரியுது. உடலை ஒளி உடலாக மாற்றுவதனுடைய நோக்கமே சைவத்தை தான் வச்சு மாற்றுறாங்க. சுத்த தேகமாக ஆக்கணும். பெருமான் பல இடங்களில் சொல்கிறாங்க சுத்த தேகம் சுத்த தேகம் சுத்த தேகம். இந்த சுத்த தேகம் பெறுவதற்கு இந்த தேகத்தை தூய்மையாக வச்சுக்கணும். அந்த தூய்மை எதன் வழியாக வருகிறதுனா உணவின் மூலமாக. உணவின் மூலமாக என்ன வருதுன்னா உணர்வு வந்து ஒளியாக்கப்படுகிறது. உணர்வின் மூலமாக மனம், அந்த மனதின் மூலமாக குணம், குணத்தின் மூலமாக உயிர், உயிரின் மூலமாக ஆன்மா. இப்படி ஒன்றா பக்குவப்படுறதுனால அதாவது உணவு என்பது ஆரம்ப நிலையிலேயே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த கவனம் செலுத்துறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், மிகப்பெரிய உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். அதுக்கு எது நமக்கு அவசியம், உயிர் இரக்கம் தான் அவசியம். உயிர் இரக்கமே நம்ம மோட்ச வீட்டுக்கு போகிறதுக்கு சாவி. இந்த சாவியை வந்து நம்ம வந்து உயிர் இரக்கத்தின் மூலமாக கடவுள் அருளை பெற முடியுங்கிறத வலியுறுத்தி உறுதியிட்டு சொல்வது வள்ளல் பெருமான். ஏன்னா வேறு எந்த பிறவிலையும் நம்ம உயிர் இரக்கத்தை காட்டவே முடியாது. மனித பிறவி ஒன்று தான் நம்ம உயிர் இரக்கத்தை காட்ட முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா
ஒரு மனிதன் அடிபட்டுட்டாக்கா உடனே நம்ம எல்லாருமே ஓடி போய் அவனை ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நமக்கு அவனுக்கு ரத்தம் இல்லைன்னா நம்ம ரத்தத்தை கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம துடிக்கிறோம். அதுவே ஒரு ஆடு இறந்துருச்சுன்னு வைங்க ஆக்சிடெண்ட்டில், அந்த இறக்க உணர்வு இன்னொரு ஆட்டுக்கு வரவே வராது. ஒன்றுமே செய்ய முடியாது. அது அப்படியே திகச்சு போய் நிற்கும், மேன்னு கத்திக்கிட்டு இருக்குமே தவிர தன்னுடைய உடலாலேயோ இல்லை உடல் உறுப்புகளாலேயோ மனதாலேயோ ஒன்றுமே அதால் பண்ண முடியாது. அதனால தான் உயிரிறக்கத்தை வெளிப்படுத்துவது மனித இனம் மட்டும்தான். இப்பேற்பட்ட உயர்ந்த மனித தேகம் படைச்ச நம்ம இந்த உடலை தூய்மையாக வச்சுக்கணும். இந்த உடலின் தூய்மை மூலமாக உயிரை தூய்மைப்படுத்துவோம். அதற்கு உணவு சைவ உணவு தவிர சிறந்த உணவு எதுவுமே கிடையாது. அதனால் இனிமேலும் நம்ம பிறவாத நிலையை அடையணும், உயர்ந்த பேரின்ப நிலையை நம்ம அடையணும்னா அதுக்கு முதல் வழி சைவத்தை வலியுறுத்துவது தான். அதனால தான் இன்றைக்கி சைவ உணவை பற்றி பேசுகிறோம். சைவம் என்பதை விட சைவ உணவு என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு எளிதில் போய் இது சேரும். ஏன்னா இந்த சைவங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சைவன் என்று சொல்வதே ஒரு தவங்கிறாங்க. சைவ நெறியில் நிற்பதே ஒரு மாபெரும் தவம். ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, கொல்லலை அப்படிங்கும்போதே நம்ம ஒரு தவசி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இதை நான் சொல்லலை, மிக மிக பெரிய சான்றோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீ சைவத்தின் வழி நின்றால் அதுவே உனக்கு மாபெரும் தவம் அப்படின்னு. ஏன்னா அதில் தான் எந்த உயிரையும் தன்னுடைய உயிர் போல நேசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பல உயிர்கள் காப்பாற்றப்படுவது அதனால தான். ஏன்னா இப்போ அசைவ உணவை சாப்பிடும் பொழுது தன்னுடைய உடலை மட்டும் இவன் அசுத்தப்படுத்தலை, உடலை அசுத்தப்படுத்துவதன் மூலமாக இவனுடைய உள்ளம், உயிர், ஆன்மா எல்லாமே அசுத்தப்பட்டு போயிடுது. அப்போ எல்லாமே அசுத்தப்பட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவன் மேல்நிலையை அடையவே முடியாது. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் அசுத்தமாயிடுச்சுனாக்கா உள்ளொளியும் போயிடும், ஆன்ம ஒளியும் போயிடும். அப்போ எங்கேருந்து உள்ளொளி ஓங்கும், உயிரொளி விளங்கும், ஆன்ம வெள்ளொளி விளங்கும்? எதுவுமே விளங்காது. அப்போ அடிப்படை மனிதனுடைய அடிப்படை உணவு என்பது சைவ உணவு. ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் உயிரும் 6 அறிவு உள்ள மனிதர்களின் உயிரும் ஒரே ஒளி தான். அது பேர் உயிர் ஒளி தான். ஆனால் ஆன்ம ஒளி விளங்குவது இறைவன் பேரொளியாக எல்லா உயிர்கிட்ட விளங்கினாலும் அருளின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்னன்னா சைவ உணவு தான். எனவே உலக உயிர்கள் அனைத்தும் கடவுளுடைய குழந்தைகள் தான், ஒரே சகோதர சகோதரிகள்னு தான் நம்மளுடைய தத்துவத்தின்படி உணர்த்தப்படுகிறது. ஆன்ம நேய ஒருமைப்பாடுன்னு வலியுறுத்துறது என்னன்னா உலக உயிர்கள் அனைத்தும் சகோதர சகோதரிகள்னு வலியுறுத்துவது தான். இது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் பாட்டில் கூட காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறார். அதனால் பிற உயிர்களுக்காக உணவுக்காக பிற உயிர்களை உண்பதுங்கிறது மிக மிக பெரிய கொலைப்பாகும். நம்ம என்ன அதுக்காகவா பிறந்திருக்கோம்? உண்பதற்காக வாழ்கிறோமா, வாழ்வதற்காக உண்கிறோமா? முதல்ல இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். உண்பதுக்காக தான் ஏன் நான் வாழ்கிறேன் அப்படின்னு யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நமது வயிறு இருக்குது பார்த்தீங்களா, இது நடமாடும் சுடுகாடுன்னு சொல்ல முடியாது, அதை இடுகாடுன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வயிற்றை நம்ம இடுகாடாக மாற்றிக்கிறோம். இப்போ நடமாடும் லைப்ரரி பார்த்துருப்பீங்க, நடமாடும் மருந்தகம் பார்த்துருப்பீங்க, நடமாடும் வங்கி பார்த்துருப்பீங்க, நடமாடும் தபால் துறை பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கேயாவது நடமாடும் மயானம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது யார் தெரியுமா? அசைவ உணவு உண்ணும் மனிதர்கள் அத்தனை பேருமே நடமாடும் மயானம்னு சொல்கிறாங்க பெரியோர்கள். அப்போ உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ உத்தமனாகி அந்த இறைவன் கோயில் கொண்டிருக்கிற இந்த உடம்பை அசுத்தப்படுத்தினாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவனையே அசுத்தப்படுத்துகிறோம், இறைவனையே கேவலப்படுத்துகிறோம். இறைவனை நம்ம என்ன பண்ணுறது, ஒரு பொருளாகவே நம்ம நினைக்கலை. வெளி பூச்சுக்கு பக்தி மாதிரி காமிச்சுக்கிறோமே தவிர அத்தனை பக்தியும் மூடத்தனம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இல்லறத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் நல்லா தெரியும். 48 நாள் விரதம் இருந்து ஐயப்ப மலைக்கு போகும்பொழுது நீங்கள் பாத்திரங்களையே பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருவீங்க. அதே மாதிரி புரட்டாசி வரப்போகுது அப்படின்னாக்கா உடனே அந்த புரட்டாசி மாதத்துக்குன்னே ஒரு தனியாக பாத்திரங்களை வச்சு அதில் தான் சமைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கே தெரியுது இது தவறான உணவு, இது அசிங்கமான உணவு, இது அசுத்தமான உணவு.
இது வந்து நம்ம சாமி கும்பிடும் பொழுது இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ இறைவனுக்கு அது பிடிக்கலன்னு தெரியுது, இறைவன் அதை விரும்பலைன்னு தெரியுது, இறைவனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சாப்பிட்றோங்கிறது தெரியுது. இவ்வளவும் தெரிஞ்சு இருந்தோம் விரதம்ன்றதை கடைப்பிடிக்கும் போது மட்டும் ஏன் நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த 365 நாளும் நான் தூய்மையாக இருப்பேன், நான் இறைவனை வந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு ஏன் உங்களால் இருக்க முடியலை? அதுக்கு தான் சைவத்தை வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க. சைவத்தை வலியுறுத்தும் நோக்கமே என்னென்னா, நீ இறைவனின் பிள்ளை, இறைவனுக்கு உகந்த பிள்ளை, இறைவனுக்கு செல்ல பிள்ளை. மனித பிறவி என்பதே இறைவனின் அம்சம். அப்போ பிற உயிர்களுக்கு அபயம் கொடுக்க வேண்டிய நீயே அடித்து சாப்பிட்டினா அந்த உயிர்களுக்கு யார் அபயம் கொடுப்பா? நீ பிற உயிர்களுக்கு அபயம் கொடுத்தா இறைவன் உனக்கு அபயம் கொடுப்பாரு. அதை நம்ம சிந்திச்சே பார்க்க மாட்டேங்கிறோமே. அபயம் கொடுக்க வேண்டிய மனிதன் பிற உயிர்களை அடித்து தின்னும் பொழுது அவைகள் இடும் ஓலமெல்லாம் எப்படி இருக்கும்? அட பாவி, என்னை இப்படி கொள்றியே, என்னை கொள்றியேன்னு. இறைவன் அதுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுக்காதனால அதனுடைய குரல் நம்ம காதலெல்லாம் விழுகலை. அந்த குரலை கேட்டுட்டிங்கன்னா யாராவது நீங்கள் வந்து கொல்ல முடியுமா? ஒரு முறை நான் ரோட்டில் போகும் பொழுது ஒரு ஆடு பயங்கரமான ஒரு சத்தம், அது வேன்னு கத்துறதை பார்த்தாக்கா நல்லா தெரியுது எங்கேயோ ஆடு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஒரு நிமிடம் என்னுடைய உயிரே வந்து நடுங்கினுச்சு. பெருமானே சொல்கிறாங்க, வலையை கடலில் வந்து வலையை விரித்து மீனை பிடிக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு உயிரெல்லாம் நடுங்குச்சான். மரண ஓலம் எங்கேயாவது கேட்டுச்சுன்னா இவருக்கு உயிர் நடுங்குச்சுங்கிறாரு. அப்போ இந்த உயிர் நடுக்கம் என்பது எப்போ வரணும்னா, பிற உயிர் துன்பப்படும் போது உனக்கு இயல்பாகவே அந்த உணர்வு வரணும். அதனால் பிற உயிர்களை தன்னுயிர் போல் நேசிக்க சொல்கிறார். உன்னுடைய உயிரை இறைவன் நேசிக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ நம்மளுடைய உடல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சைவ உணவு சாப்பிட்றதுக்கான உடல் அமைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சிங்கம், புலி, கரடி இது மாதிரி கொடூரமான விலங்குகளுடைய பல் அமைப்பு, வாய் அமைப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா, பற்கள்லாம் கூர்மையான பற்கள், தாடை வந்து அகலமான தாடைகள், அதை வந்து சதையை வந்து கிழித்து எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு அதுக்குடைய உடல் அமைப்பும் பல் அமைப்பும் உடலில் உள்ள ஜீரண உறுப்புகள் எல்லாம் அந்த மாதிரி அதுக்கு அமைப்பை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அது சாப்பிட்றது அத்தனையும் அதுக்கு செரிக்கும், அது உயிர் வாழுது. ஆனால் மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி உடல் அமைப்பே கிடையாது. எவ்வளவு அழகான பல் வரிசை, எவ்வளவு அழகான முகம், கருணையான கண்கள், முகத்தை பார்க்கும்போதே ஒரு அழகு வடியும், தெய்வக்கலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அழகில் மயங்கியே நம்ம எவ்வளோ காரியங்களை எல்லாம் சாதிச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மாமிச உணவை வந்து இவன் சாப்பிட்றான்னா, இவனுடைய முகம் அதை கட்டிச்சு திங்கும் போது அவனுடைய முகம் போகிற போக்க பாருங்கள், கோணலை பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, அவனுடைய பல்லு வந்து சீரான பல்வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிச்சு கிழிச்சு திங்கிற மாதிரி என்ன பல்வரிசையும் கிடையாது. அது அடுத்தது என்னன்னா, உடலுக்குள்ளார அந்த மாமிசமானது போகும் பொழுது உடல் உறுப்புகள் சுரக்கக்கூடிய அமிலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மென்மையான அமிலங்கள். அவைகள் வந்து சாதாரண தாவர உணவையும் பருப்பு வகைகளையும் கீரைகளையும் இது மாதிரி உணவுகளை மட்டும்தான் செரித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த சுரக்கக்கூடிய அமிலத்தின் தன்மை அமைஞ்சிருக்குது. ஆனால் இவன் வந்து மாமிசத்தை சாப்பிட அமிலத்தன்மை என்னானது ரொம்ப கஷ்டப்பட்டு சுரக்கும். இந்த சுவர்கள்லேருந்து சுரக்கக்கூடிய அமிலம் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஒரு தடவை இவன் ஒரு அசைவ உணவை சாப்பிட்டானா அது செரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சுமாராக 48 மணி நேரம் ஆகுதுன்னு விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க. நமக்கு தெரியாது, உடனே அடுத்த வேளை பசிக்குது சாப்பிட்றீங்க. ஆனால் இது என்ன ஆகுது, செரிக்க முடியாமல் அங்கங்கே அப்படியே டெபாசிட்டாக வச்சுக்குது. அப்படி வச்சுருக்கும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து பலவிதமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிருமிகள் வந்து உற்பத்தி ஆகுது. இந்த கிருமிகள் என்ன பண்ணும், உற்பத்தியாகி அந்தந்த குடலில் அங்கங்கே தங்கிக்குது. இது வந்து ரொம்ப நாள்பட்ட அதிக நாட்கள் ஆன பிறகு இது வந்து நாள்பட்ட வியாதியாக அந்த குடலினுடைய சுவர்களெல்லாம் அரித்து தின்னு கூடிய விரைவில் இவனுக்கு அல்சர், புற்றுநோய், ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அந்த கொழுப்பெல்லாம் வந்து செரிக்காமல் என்ன ஆகுது, ரத்தத்தில் போய் அடைப்பு ஏற்பட்டுடுது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இரத்த குழாயில் அடைப்புன்னு நிறைய ஸ்கேன் எடுக்கிறது, நிறைய எக்ஸ்ரே எடுக்கிறது, பல வியாதிகள் இதெல்லாம் வந்து இப்போ வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அதிகமான அசைவ உணவு பரவுனது தான் காரணமே. இதுக்கு முந்தி இவ்வளவு தூரம் வியாதிகள் கிடையாது, இவ்வளோ ஆஸ்பத்திரியும் கிடையாது. அப்போ தெரிஞ்சு இது வந்து தவறுன்னு தெரியுது, அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் இந்த பிராணிகளுக்கு ஏற்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 வகைகளுக்கு மேலான வியாதிகள் வந்து ஒவ்வொரு பிராணிகளிடத்தையும் இருக்குது அப்படிங்கிறாங்க.
அது வந்து வெளியில் என்னென்ன வியாதின்னு சொல்ல முடியாது. இத்தகைய வியாதிகள் உடைய அந்த கோழியையோ ஆட்டையோ இல்லை மீனையோ ஏதோ ஒரு அசைவ உணவு சம்மந்தப்பட்டதை அவன் சாப்பிடும் பொழுது அதுக்கிட்ட உள்ள அத்தனை கிருமிகளும் இவனுடைய இரத்தத்தோடு கலந்து செரிமானத்தில் இவனுடைய உடலுக்குள்ளே போய் பதிஞ்சிடுது. இந்த பதிவுகள் ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு என்னென்ன வியாதிகள் இருந்ததோ ஒவ்வொரு நாட்கள் செல்ல 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 அந்த வியாதி பூரா இவனுக்கு ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்திங்கனாலும் பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் இதெல்லாம் வந்து கேள்விப்படவே இல்லை அந்த காலத்தில். இப்போ இந்த காய்ச்சல்லாம் எதனால் வருது? இந்த மாதிரி உணவு வகையினால் வரக்கூடியது தான். ஒரு புழு வந்து கிட்டத்தட்ட 60 அடி நீளம் கூட நம்ம வளர்ந்து குடலோடு அப்படியே இணைஞ்சிருக்குமா அந்த புழு. இது சாப்பிட்றத பூரா அந்த புழுவே சாப்பிட்டு 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 நாளையிடையில் வந்து இவனுக்கு கொஞ்சம் நாளையில் பார்த்தா குடலே அரிச்சு போய் கிடக்கும். இது வந்து சிகரெட்டுனால் மட்டும்னு சொல்ல முடியாது. சிகரெட்டு குடிக்கிறவங்க, தண்ணி போடுறவங்க, இவங்களுக்கு எல்லாரும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமே அந்த அசைவ உணவு சாப்பிட்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதுவும் சேர்ந்து இதுவும் ப்ளஸ் ஆகி 2 ப்ளஸ்ஸும் சேர்ந்த உடனே உடலில் வந்து அரிப்புத்தன்மை அதிகமாகிடும். வியாதி எக்கச்சக்கமான வியாதி, அதாவது நம்ம மனசால கூட கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அவ்வளோ வியாதிகள் வந்து 45 வயசு 50 வயசுலேயே பார்த்தாக்கா 70 வயசு கிழமை மாதிரி இவன் முதுமை அடைஞ்சிருப்பான் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அசைவ உணவு சாப்பிடும் பொழுது ஆடு, மாடு, கோழி இப்படி ரொம்ப சாதுவான சாத்மீகமான பிராணிகளுடைய மாமிசத்தை வந்து நம்ம உண்றோம். சரி, நீங்கள் வந்து அசைவ உணவு தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் சிங்கம், புலி, கரடி இதுகளையும் சாப்பிட வேண்டியது தானே? அதுவும் மாமிசம் தானே, ஏன் அதை சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இது வந்து அடித்தாக்கா உங்களை ஒன்றுமே செய்யாது, அதை நீங்கள் அடிக்கவே முடியாது. பக்கத்தில் போனால் உங்களை அது அடித்து சாப்பிட்டுடும். அப்போ உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்க? சாதுவான பிராணி தானே, என்ன பண்ண போகுதுன்னு வீட்டில் அழகாக அதுக்கு இறையெல்லாம் போட்டு வளர்த்து புள்ள மாதிரி வளர்க்குறீங்க, ஆசையாக வளர்க்குறீங்க. இப்படின்ன உடனே ஓடி வருது, போபோன்றீங்க, அது ஓடி வருதா நமக்கு ஏதோ தீனி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த ஆடு பார்த்திங்கன்னா காலையில் அவுத்து விட்டுட்டு சாயங்காலம் அழகாக நம்முடைய வீடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடைக்கலம் போக உங்கள் வீட்டுக்கு வருது. நீங்கள் மறுநாள் அதை வெட்டி சாகடிக்க போகிறீங்கன்றது தெரிஞ்சதுன்னா எந்த கோழியாவது எந்த ஆடாவது நம்ம வீட்டில் வந்து நிற்குமா? அடப்பாவி இவன் நம்மளை கொண்டுபிடுவான்னுட்டு ஓடியே போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஏமாத்துறோம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே நீ ஏமாற்றிக்கல, மற்ற உயிர்களையும் நீ ஏமாற்றி பொழைக்கிற. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த அசைவ உணவை எவ்வளோ தூரம் தான் நீங்கள் வேக வச்சிங்கனாலும், என்ன தான் குக்கரில் வச்சாலும் சரி, எவ்வளோ ஃபேரன்ஹீட்டில் வேக வச்சிங்கனாலும் மாமிசம் தான் வேகுமே தவிர அதில் இருக்கிற ஒட்டுண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ சீக்கிரத்தில் சாகவே சாகாது. ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லணும்னா, பூமிக்கடியில் 2500 ஃபேரன்ஹீட் உஷ்ணத்தில் வந்து பல நுண்ணிய உயிரணுக்கள் வந்து துடிச்சுக்கிட்டு கிடக்குதான். அந்த காலத்தில் பாட்டி கதை சொல்லுவாங்க, உன்னை நரகத்தில் தள்ளிடுவாங்க நீ தப்பு பண்ணினா அப்படின்னு. அதுபோல் அந்த உயிரணுக்கள் அத்தனை யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஆன்மாக்கள். அந்த ஆன்மா பூரா என்ன பண்ணுவான்? 2500 ஃபேரன்ஹீட்டில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறது கடந்து தவிக்குமா, எனக்கு அடுத்த பிறவியை கொடு, நல்ல பிறவியாக கொடு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெந்துக்கிட்டு கிடக்குமாங்க. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு திருப்பி புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி திருப்பி எல்லா பிறவையும் பிறந்து கடைசியில் திரும்பி ஒரு சான்ஸ் கிடைக்கும் மனித பிறவி. அப்போ என்ன பண்ணும்? அப்போயும் இவனுக்கு விழிப்புணர்வு இருக்காது. மறுபடியும் தின்னுபிட்டு தப்பான காரியங்களை பண்ணிக்கிட்டு ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து திருப்பி நரகத்துக்கு போவோம். அதனால தான் மகான்கள் தவிக்கிறாங்க, எனக்கு பிறவியே வேண்டாயா, எனக்கு இந்த பிறவி கடல்லேருந்து மாற்றணும், இந்த பிறவி கடல்லேருந்து நான் நீந்தி வெளியே வந்துடணும், எனக்கு பிறவா வரம் கொடு, மரணமில்லா பெருவாழ்வை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டது காரணம் என்னன்னா, செய்த தவறுகளை இனிமேல் இந்த பிறவிலையாவது நான் செய்யக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். அதனால தான் இந்த ஒட்டுண்ணியெல்லாம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி எப்படி அந்த 2500 ஃபேரன்ஹீட்டில் அந்த ஒட்டுண்ணியெல்லாம் இருந்ததோ, ஆன்மாக்கள் இருந்ததோ, அதுபோல் நம்ம குடலில் இந்த ஒட்டுண்ணிகள்லாம் என்ன பண்ணுமா, குடலில் இருந்து அங்கங்கேயும் அப்படியே டெபாசிட் ஆகி குடலை அரிச்சு அரித்து திங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திங்க ஆரம்பிக்கும் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய வியாதி என்னென்னா, இது போய் ரத்தத்துலலாம் அப்படியே போய் படிஞ்சிருது. ரத்த அழுத்தம் வருது, இதய நோய் வருது, கொலஸ்ட்ரால் வருது, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் ஒரு மரணத்தையும் கொடுத்துக்கிட்டு போயிடும். மூளை வியாதி வர்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். குடல் புத்துநோய் வர்றதுக்கு இதான் முதல் ரீசன். மலச்சிக்கல் வர்றதுக்கும் இதான் காரணம். உள்ளுறுப்புகள் அத்தனையும் பாதித்து உடல் தளர்ந்து 40 வயசுலேயே 60 வயசு மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இதனால் என்னாகும்? நாளடைவில் சரியான மலஜலம் போகாது, யூரின் ஒழுங்காக போகாது, குடலில் காரத்தன்மை அதிகமாகிடும். அப்படியே மோஷன் போனாலும் நாத்தம் சகிக்க முடியாது. என்னன்னா இவனுடைய உணவு வகை எப்படி?
இவன் தன்னுடைய உடலை வந்து நாத்தம் அடித்த உடம்பை ஆக்கிட்டு இருக்கிறான். அதாவது நினைந்து நினைந்து கண்ணீர் விட அளவுக்கு அந்த உடல் வந்து மாறி போயிடுது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடு கோழி இதெல்லாம் வெட்ட போகும் பொழுது அதுக்கு தெரியுமா, ஐயோ நம்மளை வெட்ட போகிறாங்கன்னு உடனேயே இதுக்கு புத்தியில் அப்படியே அந்த நரம்புகள் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் மூளையில் போய் பாதித்து ஒரு பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அப்போ அந்த பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பய உணர்வு கொண்டு போய் விட்ட உடனே ஒரு விதமான ஒரு அமிலம் வந்து பீறிக்கிட்டு சுரக்கும். அந்த அமிலமானது உடலில் உள்ள எல்லா செல்லுலேயும் அதுக்கு போய் பதிஞ்சிடும். இந்த ஆட்டுக்கோ கோழிக்கோ மாட்டுக்கோ உடலில் உள்ள எல்லா செல்லுலேயும் போய் பதிஞ்சிட்டு அது என்ன பண்ணுமா, அது சாவடிக்கும் போது அந்த ரசாயன மாற்றம் என்ன பண்ணும், மிக கொடிய விஷமாக மாறிடுது. அந்த ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றம் அந்த பிராணிகள்கிட்ட ஒரு பெரிய விஷமாக மாறிடுது. அந்த விஷமாக மாறின உடனே அந்த மாமிசத்தை வந்து எவன் சாப்பிட்றானோ அவங்களுக்கு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பிடிப்பு வரும், வலிப்பு வரும், இழப்பு வரும், இளைக்கிறதும்பாங்க, வாதம் வரும். அப்புறம் என்ன, திடீர் மரணம், ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும். இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு. இப்போ சுற்றி ஏன் வந்து இதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, மூல காரணம் வந்து உணவில் தான். உணவின் மூலமாக தான் உங்கள் உடல் பாதிக்குது, உங்கள் உயிர் பாதிக்குது, மனம் பாதிக்குது, ஆன்மா பாதிக்குது. அதனால் அசைவ உணவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, புலால் உணவு உண்றவங்களுக்கு நிச்சயமாக அன்பு, கருணை, இரக்கம் சைவ உணவு சாப்பிட்றவங்கள விட ரொம்ப கம்மி. ஆன்மீக சிந்தனையும் வெளியில் சொல்லுவாங்க, நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன், நான் தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், யோகா பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் நான் படிப்படியாக நிறுத்திக்கிறேன்பாங்க. எப்படிங்க நிறுத்த முடியும்? அதை நிறுத்தினாதாங்க இங்கே தியானமே வரும், அதை நிறுத்தினாதாங்க இங்கே தவமே உங்களுக்கு கைகூடும், அதை நிறுத்தினாதான் உங்கள்கிட்ட அன்பு பெருகும், அதை நிறுத்தினாதான் மற்ற உயிரிழத்து கருணை பெருகும், அதை நிறுத்தினாதான் உங்களுக்கு இரக்கம் எல்லா உயிரிழத்து வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். இதை நான் தவம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கை. அதான் பெருமான் சொல்கிறாங்க, பெருமான் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து உள்ள மகான்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1000 வேள்விகள் செய்வதை விட ஒரு உயிரை கொன்று அந்த உடலை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, உயிரை கொன்று உடலை சாப்பிட்றதுன்னா என்ன, நீங்கள் அசைவ உணவு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா 1000 வேள்விகள் செய்கிறதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு பலன் கிடைக்குன்றாங்க. நீங்கள் வேள்வியே கூட செய்ய வேணாம், நீங்கள் சைவத்தில் இருந்தால் போதுங்கிறத அப்படி மறைமுகமாக கொடுக்குறாங்க. 1000 வேள்விகள் செய்வதை விட ஒரு உயிரை கொன்று தின்னாமை நன்று. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் அசைவ உணவை சாப்பிட்டுட்டு ஒரு வேள்வி செஞ்சால் அதில் பிரயோஜனம் இல்லை. எத்தனை ஹோமங்கள் வளர்த்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு மனம் வேணால் திருப்திப்பட்டுக்கலாம், நான் இதை செஞ்சுட்டேன், அது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதனால தான் திருக்குறளில் வந்து பெரும் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, புலால் மறுத்தல் கொல்லாமைங்கிற தலைப்பில் புலால் மறுத்தலை பற்றி ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமா, மற்ற உயிர்கள் எல்லாமே இவனை வாழ்த்துமா, நல்ல வேலை இவன் நம்மளை கொல்லலை அப்படின்னு. அதை விட இன்னொன்று என்னன்னா, இவனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுமே இவனை வாழ்த்தும். ஏன்னா மற்ற உயிரை கொன்று கொடுக்கும் பொழுது இந்த உயிர் வந்து ஏற்றுக்காது. இன்னொன்று என்னென்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு பிற ஊன் உண்பான்னா எங்கனம் ஆளும் அருள். உன்னுடைய உடம்பை பெருக்கடிக்கிறதுக்காக நீ இன்னொரு உயிரத்துக்குன்னு உன் உடம்பை வளர்த்தினா உங்கள்கிட்ட எங்கே அருள் வரும் அப்படின்னு கேட்குறாரு. அருளே இல்லை. ஆனால் பெருமான் என்ன சொல்கிறாங்க, மனிதன் என்பவன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அருளே நம்மியல், அருளே நம் உரு, அருளே நாம் அறிவா என்ற சிவமே. நீதாய அருள், இறைவனோட அருள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. மனித உருவம் என்பதே இறைவனோட அருளை பெற்றது. அதனால தான் அருளே நம் உரு, அருளே நம்மியல், அருளே நம் செயல், அருளே நம் அறிவு, எல்லாமே அறிவு, அருளை பூரா சொல்கிறாங்க. அப்போ அருள் நம்மளுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, பிற உயிரை திங்கிறவனுக்கு நிச்சயமாக அருளே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊன் தின்று ஊனை வளர்க்காதே, வேத வசனத்திலேயே சொல்லியிருக்கு. வேத வசனம் என்பது என்ன, அந்த காலத்தில் உள்ளது, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, உயிர்கள் வந்து மனிதன் உணவுக்காக தான் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இரக்கமற்ற பொய். இதை வந்து எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்பை போதித்த சமய பெரியவங்க நிச்சயமாக இப்படி ஏதாவது ஒரு பொய் கதையை சொல்லியிருப்பாங்களா? நம்ம கொஞ்சமான சிந்திச்சு பார்க்கணும்.
பின்னால் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மையை மறைச்சு தங்களுக்கு சாதகமாக இந்த மாதிரியான ஒரு பொய் கதையெல்லாம் விட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதனின் உணவுக்காக தான் அந்த உயிர்கள்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ யாருடைய உணவுக்காக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான்? சிந்திச்சு பாருங்க. புலி, சிங்கம், முதலை இதுக்கெல்லாம் உணவாக மனுஷனை கொண்டு போய் போட வேண்டியதானே? இதை நம்ம சொல்லலாம்ல. ஆடு, கோழி, வாத்து, நண்டு, மீன் அப்படின்னு தன்னை காத்துக்கொள்ள இயலாத, தன்னை வந்து காப்பாற்றிக்க முடியாத அந்த இயலாத வலிமையற்ற உயிரை வந்து கொன்று சாப்பிட்றவங்களுக்கு குரூரன்னா ஒரு கொடூரமான குணங்களை கொண்ட புலி, சிங்கம், கரடி இப்போ இதெல்லாம் ஏன் வந்து சாப்பிட்றதில்ல? கழுதை இருக்குது, காக்கா இருக்குது, நாய் இருக்குது, குதிரை இருக்குது, இதையெல்லாம் ஏன் விட்டு வைக்கணும்? அப்போ மனிதனின் உணவுக்காக தான் உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கன்னா இது ஒரு பொய்யான வாதம். அப்போ எல்லாத்தையும் சாப்பிடு, சிங்கத்தையும் சாப்பிடு, கரடியையும் சாப்பிடு, புலியையும் சாப்பிடு, குதிரையையும் சாப்பிடு, நாயையும் சாப்பிடு. இன்னொரு பொய் சொல்லிக்குவாங்க, இல்லைங்க இதெல்லாம் தின்னாட்டாக்கா அதனுடைய இனப்பெருக்கம் வந்து அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிற? அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ மனிதனில் இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்வ? இப்போ மனிதனை கொண்டு சாப்பிட்றதுக்கு இன்னொரு உயிரினம் வருமா? இனப்பெருக்கம் அதிகமாகுதுன்னா அவைகளுக்குன்னு ஒரு வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆயுள் நிர்ணயம் வந்து எல்லா உயிர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷம் உயிர் வாழும், ஒரு நாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷம் உயிர் வாழும், கழுதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் ஆயுள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு கூட ஆயுள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து குறைச்சிக்கிறதும் அதை அதிகமாக்கிக்கிறதும் அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது குறிப்பிட்ட வயசுன்னா அந்த வயசோடு அது செத்துரும். ஆனால் மனிதன் தன்னுடைய வயதை நீட்டிக்கவும் செய்யலாம், குறைச்சிக்கவும் முடியும். ஏன்னா அந்த அறிவு திறமையை வந்து மனுஷனுக்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஆயுட்காலம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் போது எப்படி இனப்பெருக்கத்தினால இவன் போய் அப்படியே அது இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாயிட்டனால சாப்பிட்றான்? என்ன ஒரு மூடத்தனமான ஒரு பதில்! இந்த தவறான உணவு முறையினால தன்னோட ஆயுட்காலத்தை குறைச்சிக்கிட்டு 5 உயிர்களே வந்து என்ன பண்ணுது, சாதாரண 5 உயிர்கள் சைவ உணவு சாப்பிடும்போது ஐம்பொறி உணர்வோடு சிந்தனை ஆற்றலுடைய 6 அறிவு படித்த உயர்ந்த இனமாகிய அந்த மனுஷன் இனம் வந்து ஏன் புலால் உணவை உண்ணணும்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லைன்றாங்க. மனசை செம்மையாக வச்சுக்கணும்னாக்கா மனசை செம்மையாக வச்சுக்கிட்டீங்கனால மந்திரம் தேவையில்லைங்கிறாங்க. அப்போ மனசை செம்மையாக வச்சுக்கிறதுனுடைய நடைமுறை என்ன? சைவ உணவு. புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாமியால் காணப்படும். புற தூய்மையையே நீ ஒழுங்காக செய்யலை, அப்புறம்ல அகத்தூய்மை. அப்போ புற தூய்மை என்பது என்ன? புறத்தில் உள்ள உனது உடலை, தேகத்தை சுத்தமாக வச்சுக்க. புறத்தில் உள்ள உனது உடலை தூய்மையாக வச்சுக்கணும்னா சைவ உணவுக்கு வாயா. அசைவ உண்பது என்பதுக்கு இன்னொரு பேரே பாருங்க, கவுச்சி. அது சீ என்று வெறுக்கக்கூடியது தான். அதுக்கு பேரை கவுச்சின்னு வச்சாங்க. பாத்திரத்தை தனியாக வைக்கிறாங்க, அதை கழுவுறதுக்கு இடம் தனியாக வைக்கிறாங்க, எல்லாமே தனித்தனியாக வைக்கிறாங்க. அப்போ அது தனியாக ஒதுக்கப்பட வேண்டிய உணவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. அப்புறம் இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் சாப்பிடலைன்னா உலகத்தில் வந்து பஞ்சம் ஏற்பட்டுருமேங்க, எல்லாருக்கும் எப்படிங்க தாவர உணவு, எல்லாருக்கும் எப்படிங்க நெல் மற்ற உணவுகள் எல்லாம் காய்கறிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பஞ்சம் ஏற்படுவது இதை நீங்கள் ஆடு கோழியை சாப்பிட்றதுனாலையா பஞ்சம் ஏற்பட போகுது? நல்ல மூளை உள்ளவங்களை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாயையும் வயிற்றையும் கொடுத்த இறைவனுக்கு உணவை படைக்கிறதுக்கும் உணவு வந்து உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அறிவு இல்லாமலா போயிடும்? இறைவனுடைய படைப்பில் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மனிதன் வந்து தன்னுடைய உணவை தானே ஆக்கி கொள்கிறான், ஆக்கி சாப்பிட்டுக்கிறான். ஆனால் மற்ற உயிரினங்கள் பாருங்கள், எதை நம்பி வாழுது? இயற்கையை நம்பி வாழுது, இறைவனை நம்பி வாழுது. நம்ம யாரை நம்பி வாழ்கிறோம்? யாரையுமே நம்ப மாட்டோம். இவன் தன்னையும் முதல்ல நம்பவே மாட்டான். மற்ற பிறரை நம்பி 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 இவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். தன்னை நம்பி வாழணும், பிறரை நம்பி வாழணும், எல்லாத்தையும் நம்பி வாழணும். இதெல்லாம் வேண்டியதில்லை. இறைவனை மட்டும் நம்பி வாழ்ந்தால் எல்லாமே. இப்போ பறவைகளுக்கு மற்ற பிராணிகளுக்கும் உணவு வந்து வகுத்து கொடுத்த இறைவன் என் மனுஷனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டானா? இவனுடைய புத்தி என்ன ஆகுது? பிற உயிரை அடித்து திங்கிறது இவனுடைய மனசில் போய் பதிஞ்சிருச்சு. வாயையும் வயிற்றையும் படைச்சிருக்கிற இறைவன் கையையும் காலையும் படைச்சிருப்பது எதுக்குன்னு யோசித்து பார்க்கணும். மனிதனுக்கு மட்டும்தான் உழைச்சி அதன் மூலமாக உண்டு வாழ்வதற்காக தான் மனுஷனுக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க.
இப்போ பாவத்தை கழிக்க வந்த இந்த மனித பிறவி என்ன செய்யுது, மேலும் மேலும் தன்னுடைய பாவத்தை வந்து அதிகமாக்கிக்கிட்டு போகிறாங்க. இதை தான் பெருமான் சொல்கிறாங்க, பிற உயிர் நேசம் தன் உயிர் தன் பாவம் நாசம். பிற உயிர்களிடத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நேசமானது உங்களுடைய பாவத்தை வந்து நாசமாக்கிடுதுங்கிறாங்க. இதை நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடைமுறையில் நடந்தோம்னாக்கா இந்த பிறவியில் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்த பாவ பதிவுகளை அனைத்தும் இந்த பிறவிலே நம்ம கழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்று என்னென்னா, தாவர உணவுங்கிறது இயற்கையாகவே, அதாவது பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல், பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, பஞ்சபூதங்களில் உள்ள அத்தனை அம்சமும் தாவர உணவில் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் அதை வந்து சத்தான உணவுன்னு சொல்கிறோம். இதை வந்து சத்தான உணவுன்னு சேர்க்கவே முடியாது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சத்து இருக்குதுன்னு சொல்கிறத விஞ்ஞானிகள் வந்து அணுவாக ஆராய்ச்சி பண்ணி இந்த மாமிச உணவில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பட்டியலிட்டே கொடுத்துட்டாங்க. தாவர உணவுக்கும் மாமிச உணவுக்கும் உள்ள வித்தியாசத்தை விஞ்ஞானிகள் லண்டனில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புஸ்தகமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டதும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த சைவ உணவை பின்பற்றுகிறவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸில் 10% கன்செஷன் வேறு கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த லண்டன் மாநகரத்திலேயே இதை வந்து உயர்வாக வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். தாவர உணவில் சத்து இருக்குது. அதை நிரூபிக்கிறதுக்கு இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, அசைவ உணவு வியாபாரம் பண்ணுபவர்களும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்களும் தான் இதை வந்து பொய்யான கருத்தாக விளக்குறாங்க. தாவர உணவில் சத்து எப்படி உள்ள சத்து வந்து நேரடியாக நமக்கு ரத்தத்தில் போய் கிடைக்குது. அசைவ உணவில் இருக்கக்கூடிய சத்து அது வந்து சத்துன்னே சொல்ல முடியாது. அதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கொழுப்பு தான் அதிகம். அதில் கொழுப்பு சத்து அதிகம். ஏதோ ஒரு காலத்தில் அலோபதி வைத்தியத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன டாக்டர்னுடைய கருத்துக்கள் வழியாக புஸ்தகத்தில் அப்படியே படிக்கப்பட்டு பாடமாக நடத்தப்பட்டு எல்லா டாக்டருங்களும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் கால்சியம் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இப்போ இதில் மாமிச உணவில் கொழுப்புச்சத்து பல மடங்கு அதிகம். அதாவது செரிக்க முடியாத கொழுப்புச்சத்து அதுவும் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு தடவை என்ன பண்ணாராம், பெர்னாட் ஷா வாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ மயக்க நிலையில் இருக்கிறாரு. அப்போ டாக்டருங்கெல்லாம் வந்து, ஐயா உங்களுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, எப்படியான கொஞ்சோண்டு ஆட்டுக்கால் சூப்பு மட்டும் வச்சு தினம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் பலமடையும் அப்படின்னாங்களாம். அதுக்கு பெர்னாட் ஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அட போங்கய்யா, இன்னொரு உயிரினுடைய சூப்பு உடலை வந்து சூப்பு வச்சு நான் சாப்பிட்டு இந்த உடலை வளர்க்குறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னு சந்தோஷத்தில் போவேன்னாராம். எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகம் பாருங்கள். ஒழுக்கத்தை வலியுறுத்துறதுக்கும் ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் எதுவுமே கிடையாது. அப்போ அதன் மூலமாக இன்னொரு உயிரை வந்து சாப்பிட்டு தான் இந்த உயிரை வளர்க்கணும்னு தேவையில்லைன்னு அடித்து பேசுகிறாங்க. அதனால சத்து, அந்த ஆட்டுக்கால் சூப்பில் தான் சத்து இருக்குன்னு ரொம்ப பேர் ஒரு அவநம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த ஆட்டுக்கால் சூப்பை விட மிக சிறந்த சத்து எதில் இருக்குதுன்னு சொல்லவா? ஜீரகம், வெந்தயம், மிளகு. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டிமார்கள்லாம் 5 அரை பெட்டின்னு வைப்பாங்க. 5 அரை பெட்டி, அது உன்னுடைய பேரே தெரியல, 5 அரை பெட்டி 5 அரை பெட்டிம்பாங்க. என்ன 5 அரை பெட்டி? அதில் எண்ணி பார்த்திங்கன்னா 5 அறைகள் இருக்கும். இப்போ நிறையா ஃபேஷனாக நிறையா வந்திருக்குது. 5 அறைகள் கொண்ட பெட்டி. அந்த 5 அறைகள் நம்மளுடைய பஞ்சபூதங்கள், 5 புலன்களையும் அடக்கக்கூடிய, 5 புலன்களையும் செம்மைப்படுத்தக்கூடிய, அடக்கக்கூடிய, புலன்களை வளர்க்கக்கூடிய, இன்னும் என்ன சொல்கிறது, 5 புலன்களுக்கு சத்தானது அப்படின்னு சொல்லலாம். அந்த அறை தான், அதான் 5 அறை பெட்டி. அது இல்லாத வீடே இருக்காது. அந்த 5லேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு. ஒரு பிரசவம் ஆகிற பெண்ணுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு இடுப்பு வலி வந்துருச்சுன்னா உடனே அந்த சோம்பை வந்து போட்டு கஷாயம் பண்ணி கொடுத்துருவாங்க. இடுப்பு வலி வந்து உடனே குழந்தைக்கு இருக்கும். அப்படி பாட்டி வைத்தியங்கள் அந்த காலத்தில். அப்போ அந்த 5 அறை என்பது என்னன்னாக்கா, இந்த பருப்பு வகைகள், தானிய வகைகள், இதில் உள்ள சத்தை விடவா அந்த சூப்பில் இருக்குன்றதுக்காக நான் இப்போ இந்த உதாரணத்தை கொடுக்குறேன். இதில் உள்ள அத்தனை சத்துக்களும் தாவர உணவுலையும் விதைகள்லையும் தானியத்துலையும் எல்லாமே நமக்கு கிடைக்கும்போது ஏன் ஒரு உயிரை போய் கொண்டு சாப்பிடணும்? அது இல்லாமல் இப்போ வந்து தாவர உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். 80 வயசு கிழவன் கூட நல்லா தைரியமாக தாவர உணவு சாப்பிட்லாம், கீரைகளை சாப்பிட்லாம், காய்கறிகளை சாப்பிட்லாம், பழங்களை சாப்பிட்லாம். ஆனால் அசைவ உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சில குழந்தைகளுக்கு செரிக்காது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனுங்கிறாங்க. என்னன்னாக்கா இந்த மாதிரி
வயசானவங்க 80 வயசுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா செரிக்கவே செரிக்காது. அதனால் எளிதில் ஜீரணமாகாத ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது அசைவ உணவு. இது எல்லா வயதுக்கும் ஏற்றது தாவர உணவு. அதனால் அதையும் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு அப்புறம் காய்கறி பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் காய்கறிகளை போட்டு வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து கெட்டு போகாது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அதிகமாக மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகுனாக்கா லைட்டாக அதுலேருந்து முடியும் முளையிட ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது? உயிர் உள்ளது அது. காய்கறிகளில் உயிர் இன்னமும் இருக்குது. வெளியில் உள்ள ஈரப்பதம், வெளிச்சம், காற்று இதெல்லாம் அது கூட சேரும்பொழுது என்னது, அந்த காய் வந்து முளையிட்டு, வெங்காயத்தை பார்த்திங்கன்னா முளையிட்டிருக்கும், உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா முளையிட்டிருக்கும், இப்படி ஒவ்வொரு காய்கறியிலும் முளையிட்டு வரும். ஆனால் ஒரு மாமிசத்தை ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டி அந்த மாமிசத்தை கொஞ்ச நாள் வச்சுருந்திங்கன்னா நாற்றம் சகிக்க முடியாது, அதை உபயோகப்படுத்தவும் முடியாது. அதுலேருந்து இன்னொரு கையோ காலோ உங்களுக்கு முளைச்சி வரப்போகிறதும் கிடையாது. இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, புலால் உணவை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஈ மொச்சிக்கிட்டு கொசு மொச்சிக்கிட்டு அந்த வீச்சமும் அருவருப்பும் நாத்தமும் இந்த பக்கமே போக முடியாது. ரொம்ப நாள் ஆரம்பிக்க துர்நாற்றம் வேறு வரும். அதனால தான் அதுக்கு பேரும் சீ என்று ஒரு கவுச்சின்ற உணவுக்கே பேர் வச்சு விட்டாங்க. இப்போ தாவரத்தில் வந்து உயிர் இருக்குது, அப்போ நீங்கள் அதை மட்டும் வந்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விதண்டாவாதமாக பேசுவாங்க. தாவரத்தில் உயிர் இருக்குன்னா நீங்கள் ஒரு கீரையை கிள்ளும் பொழுதோ, இல்லை ஒரு கிளையை வெட்டும் பொழுதோ, இல்லை ஒரு பழத்தை பறிக்கும் போதோ, ஒரு காயை பறிக்கும் போதோ அது எதுக்குமே வலி ஏற்படாது. ஏன்னா திருப்பி அந்த இடத்துல ஒரு காய் முளைக்கும், ஒரு இலை முளைக்கும், ஒரு கிளை வெடித்து வளரும். ஆனால் அதையே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு காலை ஒடிச்சிட்டிங்கன்னா, ஒரு கையை ஒடிச்சிட்டிங்கன்னா, கொன்னுட்டிங்கன்னா திருப்பி அதுலேருந்து ஒரு உயிராக முளைச்சி வருது. செத்தது தான். அதனால் ஒரு விதையை விதைச்சா கூட அந்த விதையை என்ன பண்ணும்? சூரிய ஒளி, தகுந்த சூரிய ஒளி, தகுந்த காற்று, வெப்பம், ஈரத்தன்மை இதெல்லாம் அதுக்கு கிடைக்கும் பொழுது தான் அதுலேருந்து ஒரு உயிர் வந்து வளர ஆரம்பிக்குது. விதையிலேருந்து தாவரம் வளர ஆரம்பிக்குது. ஒன்றும் வேணாம், பெண்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டிலில் வந்து ஒரு பொருளையோ ஒரு தானியத்தையோ ஒரு பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தானிய வகைகளை மூடி வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நாள் சென்று பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து புழு வரும். நம்ம எங்கே அது உள்ளே கொண்டு போய் ஏதாவது புழுவை போட்டோமா, இல்லை ஒரு வண்டை போட்டோமா? இல்லையே. அது எப்படி வளருது? அப்போ அதில் உள்ள வெற்றிடம், காற்று, ஈரப்பதம் இதெல்லாம் சேரும் பொழுது ஒரு உயிர் உற்பத்தியாக காரணமாக இருக்குது. இப்போ நம்ம உடலையே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம உடலில் கோடிக்கணக்கான செல்லு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது இதெல்லாம் யாருமே சிந்திக்கிறதில்ல. ஏதோ நாக்குக்கு வாய்க்கு ருசிக்குன்னு போட்டு அப்படியே மென்று முழுங்கிக்கிட்டே உட்காந்துருக்குறோம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அதை கிராஸாக வெட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த விதைகள் வச்சுருக்க அமைப்பு, ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுத்து வெட்டி பார்த்திங்கன்னா அதில் வந்து அது அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு, ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அப்படியே உரித்து பார்த்திங்கன்னா எத்தனை அழகாக அப்படியே அந்த வரிசையாக அது முளைச்சிருக்கிறது. ஒரு சோள கருதை எடுத்து பார்த்திங்கன்னா அதை திங்கவே மனசு வராது, அதை பார்த்து ரசிக்கலாம் போல் இருக்கும். அப்படி அழகான இயற்கையினுடைய அமைப்பை பார்த்து நீங்கள் ரசிங்க. அதனுடைய அமைப்பையும் ஒரு வண்ணாத்தி பூச்சி பறக்குது, எத்தனை கலரு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா யாராவது பெயிண்ட் அடித்து விட்ருக்குறாங்களா? அழகாக இருக்குது அதனுடைய இது. இப்படி இயற்கையை பார்த்து ரசித்து ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உண்மையிலே உயிர்களின் மீது அன்பும் கருணையும் இரக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் செய்யும். தாவரத்துக்கெலாம் வந்து இப்போ வந்து பெருமூளை, சிறுமூளை, நரம்பு மண்டலம் இதெல்லாம் வந்து அதுக்கு கிடையாது. வலி உணர்வு என்பது அதுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு இலையை வந்து கிள்ளி எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த இலையை கிள்ளி எடுக்கும்போது அந்த தாவரத்துக்கு வந்து வலிக்காது. அது என்ன ஆகும்? கிள்ளி எரிஞ்சவுடனே திருப்பி என்ன பண்ணும்? அப்படியே லேசாக பட்ஸ் விட்டு திருப்பி அது வளர ஆரம்பிச்சிடுது. அதில் கிடைக்கிற காய், கனி, பூ எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுக்கும்போது அதுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. எப்படி நம்ம தலையில் வந்து முடியை வெட்டும் பொழுது நமக்கு வலி தெரியாது, நகத்தை வெட்டும் போது நம்மளுக்கு வலி தெரியாது, அது போல தான் அந்த தாவரத்துக்கும் அந்த உணர்வு வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ காய்கறியெல்லாம் அந்த இதெல்லாம் படிக்கும்போது தாய் செடி வந்து அப்படியே தான் இருக்கும். தாய் செடி நம்ம அடியோடு வெட்டுறதில்ல. அதனால தான் சொல்லுவாங்க மரம் வெட்டுவது பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டோம்னா இன்னொரு கண்ணை ஊனணும்பாங்க. ஏன்னா அது வந்து உயிர் கொலைன்றாங்க. இப்போ ஒரு கிளையை வெட்டிங்கனாலோ, ஒரு இலையை வெட்டிங்கனாலோ, ஒரு காயை பறிச்சிங்கனாலோ, கனியை பறிச்சிங்கனாலோ அது பாவம் இல்லை, அது பாவ கணக்கிலே வராது. ஆனால் ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அந்த மரம் வேரோடு பிடுங்கப்படும் பொழுது அந்த உயிர் வந்து அழிக்கப்படுது. அதனால தான் இன்னொரு தாவரத்தை மரம் நடு விழானே வச்சுக்கிட்டு நடுவாங்க. ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா பக்கத்தில் சின்ன கண்ணை ஊனணும்னு சொல்கிறதுனுடைய தாத்பரியம் அதுதான். இதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நம்மளால் ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியாது, ஆனால் ஒரு தாவரத்தை வளர்த்துடலாம். ஆனால் ஒரு உயிரை நம்மளால் இப்போ நீங்கள் ஒரு கொன்னுட்டீங்க ஒரு கோழியை, உங்களால் திருப்பி அதே கோழியை கொடுக்க முடியுமா? உன்னால் ஒரு உயிரை வந்து உண்டாக்க முடியலை அப்படின்னா நீ ஒரு உயிரை கொல்வது மிகப்பெரிய பாவம்.
உன்னால் ஒரு செடியை வளர்க்க முடியும், அப்போ நீ செடியை வெட்டலாம். அதனால் பாவத்தின் கணக்கில் போகிறது மிகப்பெரிய பாவம் ஒரு உயிரை கொல்லுவது தான். கொல்லலைங்க, அவன் கடையில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கான், அதனால் நான் வாங்கி சமைச்சு சாப்பிட்றேன், அவன் விற்கலைன்னா நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கொன்ற பாவம் தின்றவருக்கு தான் போகும். அதை வந்து பழமொழியும் சொல்லலாம், கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. கொன்றவர் பாவம் தின்றவருக்கு ஆச்சு, இதுதான் உண்மையான பழமொழி. மருவி வந்தது தான் அந்த வார்த்தை. நீங்கள் திங்கிறவங்க இல்லைன்னா அவன் ஏன் கொள்கிறான்? நீங்கள் வாங்கலைனாக்கா அவன் கடையை மூடிட்டா ஐயா வேறு வியாபாரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுவானே. அதனால் இந்த வீண் பழமொழியை சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. தயவுசெய்து உங்களை வந்து உங்களுடைய அறிவை வந்து அறிவுக்கு விதை போட்டு அறிவை வச்சு சிந்திச்சு பழகுங்க. கொன்றவர் பாவம் தின்றவருக்கு தான். அவன் கொன்னவனுக்கு கூட போகாது, ஏன்னா அவன் வியாபாரம். அந்த பாவம் அது வேறு விதமான பாவம், தொழிலான பாவம். ஆனால் நீங்கள் திங்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா அவனுடைய பாவத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஒன்று அதை உயிரை வந்து கொல்றது ஒரு பாவம், கொன்னவனுக்கு பாவம், தின்னவனுக்கு பாவம், 3 பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். சிந்திப்பீர் மக்களே. அதனால் மனிதனுக்கு சிறந்தது வந்து தாவர உணவுங்கிறதுல ஒரு எல்லளவு கூட சந்தேகமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, மாவுச்சத்துங்கிறது வந்து கொஞ்சம் கூட கோழி முட்டை வந்து இப்போ அதிகமான சேல்ஸு. பண்ணை வச்சுட்டுலாம் நிறையா பண்ணுறாங்க. முட்டையில் சத்து இருக்குது, முட்டையில் சத்து இருக்குது, முட்டையை கொடுங்கம்பாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சைவ மக்களே என்ன பண்ணுறாங்க, முட்டை வந்து சைவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தை சாப்பிட்றாங்க. சைவத்தில் வந்து ஒரு கடுகளவு கூட மாவுச்சத்தே கிடையாது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. முட்டையினால் ஏற்படும் வியாதிகள்னு ஒரு புஸ்தகத்தையே வெளியிட்டு வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே முட்டையில் வந்து நாளை வரக்கூடிய கெடுதிகள் எவ்வளோன்னு தெரியும். இப்போ தெரியாது, நீங்கள் சாப்பிடும்பொழுதே அதனுடைய கெடுதியெல்லாம் உடனே தெரியாது. ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ சென்று அதனுடைய கெடுதிகள் என்னென்னு உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏன்னா அதில் கால்சியம் சத்தும் ரொம்ப கம்மி, மாவுச்சத்து சுத்தமாக கிடையாது. சிறுநீரக சிக்கல் வர்றதுக்கு காரணமே முட்டை அதிகம் சாப்பிட்றது, மூளை மந்தமாக போகிறதும் அதனால தான், கல்லீரல் பிரச்சனைகள் வர்றதும் அதான். சுகர் வருதுங்கிறாங்க. நீங்கள் முட்டையை எந்த வயசுலேருந்து முட்டை அதிகமாக சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக அது சுகர் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி அதிகமாக சுகர் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா கல்லீரல் பாதிப்பு. அப்போ கல்லீரல் பாதிப்புக்கு இந்த முட்டை சாப்பிடுவோன்னு ஒரு காரணம். அதனால் முட்டை என்பது சைவ உணவே அல்ல. இது வந்து எப்படின்னா மேல்நாட்டு அறிஞர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு அதை புஸ்தகமாக போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் கிடைக்கும்போது அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும். இன்னொன்று என்னென்னா, தாவர உணவு வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம், உடலுக்கு நல்லது. நேரடியாக நமக்கு வந்து அந்த பச்சையம்ங்கிற சத்து வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு மாமிச துண்டுகளையே வந்து பச்சையாகவே கடித்து தின்ன மாட்டோம். அதில் போடுற மசாலா தான் அப்படியே மணன்னு மணந்து நம்ம நாக்கு, நம்ம வயிறு, நம்ம மனசு எல்லாம் வந்து சாப்பிடணும்னு தூண்ட செய்கிறது. அப்போ இந்த மசாலாங்கிறது எவ்வளோ உடலுக்கு கெடுதிங்கிறத டாக்டருங்கள்ட்டே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு நோயாளி இருக்கும்போது சொல்லுவாங்க, மசாலா உணவு சேர்க்காத உணவாக கொடுங்கம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இடியாப்பம் கொடுங்கம்பாங்க. இது மாதிரி சிம்பிளாக செரிக்கக்கூடிய உணவு கொடுப்பாங்க. மசாலா சேர்ந்த உணவுகள் அனைத்துமே உடலுக்கு அத்தனை வகையான கெடுதிகளையும் ஏற்படக்கூடியது. இன்றைக்கி நூடுல்ஸ்னு பயங்கரமாக வியாபாரம் நடக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுவைச்சு சாப்பிட்றாங்க. அந்த நூடுல்ஸில் உள்ள மசாலா தான் அந்த டேஸ்ட்டுக்கு காரணம். அந்த மசாலா எவ்வளோக்குள்ள உடலில் சேருதோ அவ்வளோக்குள்ள உடலில் உள்ள காரத்தன்மையை குறைச்சி அமிலத்தன்மையை அதிகமாக்கி விட்டுரும். அமிலத்தன்மை அதிகமாக ஆக ஆக ஜீரண உறுப்புகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட செரிமானமே இல்லாமல் போயிடும். இவ்வளவும் வந்து உணவுனால தான் அந்த உடல் வந்து கெட்டுக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. அறியாமல் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம், வேகமாக ஏதோ வாழ்க்கையில் அடைய போகிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உணவு வந்து எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளால் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. இப்போ சொல்லுவாங்க, நல்ல பயில்வானா ஆகணும்னா நல்ல கோழிக்கறி சாப்பிடு, ஆட்டுக்கறி சாப்பிடு, அந்த கறி சாப்பிடு, இந்த கறி. மொரார்ஜி தேசாய் நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் யார்? சுத்த சைவம். ஏபிஜே அப்துல் கலாம் சுத்த சைவம். லால் பகதூர் சாஸ்திரி எவ்வளோ பெரிய அறிவாளி, சுத்த சைவம். ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன், சங்கர் தயாள் சர்மா, ரவீந்திரநாத் டாகூர், பாரதியார், பெரிய பெரிய கவிஞர்கள், அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னை தெரசா, மேனகா காந்தி, இந்த மாதிரி சமூக சேவை செஞ்சவங்க. அப்புறம் நீதிபதி இஸ்மாயில், நியூட்டன், சார்லஸு, டார்வின் பெஞ்சமின், பிராங்க்லின், சர் சி வி ராமன், எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. இப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள், பசும்பொன் முத்துராமலிங்கம், பல உலக தலைவர்கள், அப்புறம் குத்து சண்டை வீரர், மல்யுத்தத்திலேயே மிக ஒலிம்பிக் பட்டம் பெற்றவர் மல்யுத்த வீரர் சுஷில் குமார், அதிரடி கிரிக்கெட் வீரர்னு சொல்லுவாங்க ஷேவாக்கு,
இந்த மாதிரி டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் இப்படின்னு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே போகலாம் சைவ உணவுக்கு. அதனால் நீங்கள் நம்பாதீங்க அசைவ உணவு சாப்பிட்டதுனால தான் நான் பலமாக இருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்து இந்த உணவை சாப்பிட்டு தான் வளர்ந்து என் பிள்ளைங்க வந்து நல்லா பலமாகணும்லாம் நினைக்கிறதெல்லாம் மகா முட்டாள்தனம், மூடத்தனம். அதுலேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க. இவ்வளோ பெரிய அறிஞர்கள், இவ்வளோ பெரிய தலைவர்கள், இவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள், இவ்வளோ பெரிய கவிஞர்கள், மாபெரும் தலைவர்கள், இவங்கெல்லாம் என்ன அசைவ உணவு சாப்பிட்டா தலைமை வகித்தாங்க? அதனால் இந்த வீரம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா பலம் என்பது, அது வந்து அசுர பலம், மிருக பலம், தேவையற்ற பலம், அறிவு பலம் இல்லை, அதில் ஆன்ம பலம் கிடையாது, சுத்த பலம் கிடையாது, உண்மையான வீரம் கிடையாது. அப்போ உண்மையான பலம், உண்மையான வீரம், உண்மையான ஒழுக்கம் எல்லாமே வேணும்னாக்க இதுதான் தாவர உணவு தான். அந்த தாவர உணவோ சைவ உணவை சாப்பிட்டு பழகணும்னா என்னுடைய குழந்தையும் இந்த நாட்டில் பிற்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வருவான், ஒரு மேதையாக வருவான் அப்படின்னு நீங்கள் மார்தட்டி சொல்லலாம். அசைவ உணவை சாப்பிட்டுட்டு என் பையன் அப்படி வருவான் இப்படி வருவான்னு சொல்ல முடியாது. அந்த உணவு பழக்கமானது அவனை வேறு வழியிலலாம் இட்டு செல்லுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இதை திங்கிறவனுக்கு அடுத்தது முரட்டு குணம் வரும், முரட்டு வீரம் வரும். சிந்திங்க. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு யானையை எடுத்துக்குங்க, குதிரையை எடுத்துக்குங்க, முயலை எடுத்துக்குங்க, ஆடை எடுத்துக்குங்க. இத்தனை பிராணிகளும் பார்த்திங்கனாக்கா எந்த விதத்துலையாவது மனிதனுக்கு உதவி செய்யும். மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, சிங்கத்தை எடுத்துங்க, புலியை எடுத்துங்க, கரடியை எடுத்துக்குங்க, ரொம்ப துஷ்டமான உள்ள அத்தனை மிருகங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனுக்கு எந்த வழியிலையும் அதெல்லாம் பயன்படாது. குதிரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மரங்களையும் பெரிய பெரிய இதையும் தூக்கி சுமக்கிறதுக்கும் பல விதத்துலையும், கோயிலில் பாருங்கள் அதை கணேசான்னு தெய்வமாக கூட வழிபடுறோம். அப்பேற்பட்டது யானை. அது என்னங்க சாப்பிடுது? யானையின் பலம் வந்து தும்பிக்கை இல்லைங்கிறோம். அந்த யானைக்கு பலம் எதுலேருந்து வருது? தாவர உணவு. அடுத்தது குதிரையை நினச்சி பாருங்கள். குதிரைக்கு வந்து ஹார்ஸ் பவர்னு மோட்டருக்கு வைக்கிறோம். ஒரு மோட்ரு இத்தனை வாட்ஸ் ஓடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹார்ஸை கொண்டு போய் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம், ஹார்ஸ் பவர்னு. அப்போ ஒரு குதிரைக்கு இவ்வளோ சக்தி இருக்குதுன்னா அந்த சக்தியை அளவிடுறது எதை வச்சு அளவிடுறாங்கன்னா ஒரு குதிரையை வச்சு ஒரு மோட்டருக்கு வந்து சக்தியை அளவிடுறாங்க. அப்போ எதுங்க பலம் வாய்ந்தது? அடுத்தது முயல் எடுத்துக்குங்க. அது ஓடுற ஸ்பீடு, அதை ஓடி ஓடி பிடிக்க முடியுமா? எவ்வளோ ஸ்பீடு. ஆடை எடுத்துக்குங்க, எவ்வளோ அமைதியான பிராணி. அது பாட்டுக்கு வீட்டில் கிடந்துக்கிட்டு அது போடுற அந்த புழுக்க இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான உரம் செடிகளுக்கும் தாவரங்களுக்கும். சிந்திச்சு பாருங்கள். ஒரு மாடு அதனுடைய சாணத்தை எடுத்து என்ன பண்ணுறோம்? கையை விட்டு கலக்கி வீட்டுக்கு தெளிக்கிறோம் வாசலில். வீட்டிலேருந்து வெளியே வரும்போது முத அந்த சாணத்தை மிதிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கிருமி நாசினியாக அதை நம்ம நினைக்கிறோம். மாடு கொடுக்குற பாலை என்ன செய்கிறோம்? குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், நாமளும் குடிக்கிறோம். சத்துள்ள உணவுன்னு எங்கேருந்து வந்தது? சைவ உணவில் தானே இவ்வளோ சிறப்பு இருக்குது. அசைவ உணவில் சிறப்பு இருக்குன்னு யாராவது 2-3 வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போமே. இருக்காது. முக்கியமாக இப்போ சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு உதாரணம். இப்போ அசைவ உணவு சாப்பிடுவாங்க, நான் முன்னவே சொன்னேன், அவங்களுடைய பதிவுகள் அத்தனையும் நம்ம உடலுக்கு வரும். நம்ம உடலில் வந்து இந்த இரத்தத்தோடு போய் சுற்றி அது வந்து என்ன ஆகுது? விந்துவாக மாறி அடுத்த பிறவிய ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு அது ஒரு கருவாக மாறுது. அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, இப்போ ஆடையோ கோழியோ அது குறிப்பிட்ட வயசு அது உயிர் வாழணும்னு இருக்குது. இப்போ ஒரு கோழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆயுள் வந்து ஓரளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதை கொன்று சாப்பிட்றீங்கன்னாக்கா அந்த கோழியினுடைய ஆயிலையோ அல்லது அந்த மீனோ அல்லது ஒரு ஆடோ அது எத்தனை காலம் வாழணும்னு இறைவனால் நியதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா, அது யாரோ வெட்டுறாங்கன்னு வைங்க, நீங்கள் சாப்பிட்டாலும் கூட அதனுடைய வாழ்வின் பகுதியை, மீதி பகுதியை நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். இது வந்து சத்தியமிட்டு விண்ணப்பத்தில் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஆயில நீங்கள் வாழ்ந்து ஆகணுமே. அது மீதி சொச்ச காலத்தை விட்டுடுச்சு. யாரால் விட்டுச்சு? உங்களால் விட்டுருக்கே. அப்போ அந்த பகுதி காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி ஆடாவோ கோழியாவோ மீனாவோ சொச்ச காலத்தை நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். இதை நினச்சா உங்களுக்கு பயமாக இல்லையா? ஏன்னா நீங்களும் ஒருத்தர் கையால் அப்போ வெட்டுப்படுவோம். நமக்கு அந்த பயம் இருக்கணுங்க. இது அசைவ உணவு வந்து வெறுப்பதற்கும் சைவ உணவை வலுவுறுத்துவதற்கும் இது மிகப்பெரிய காரணம். இதை நினைச்சாலே மனுஷனுக்கு பயந்து வரணும். அடுத்த நிமிஷம் அவன் போய் அந்த அசைவ உணவு சாப்பிடும்போது இந்த கோழி துடிக்கிறதும் அந்த ஆடு துடிக்கிறதும் அந்த மீன் துடிக்கிறதும் இவன் அறிவுலையும் மன கண்ணுலையும் ஓடணும். ஐயோ திருப்பி நம்ம அதான் பிறப்போமா துடிப்போமா அப்படின்ற சிந்தனை அவனுக்கு வரணுங்க. இதுக்காக தான் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்குது. பெருமான் சொல்கிறாங்க, தவத்தை பெருமைப்படுத்துவதற்காகவோ இல்லை மற்றதுக்காகவோ இல்லை சைவ உணவை வலியுறுத்துவதற்காகவோ பெருமான் வந்து இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் ஆளை பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாடலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மறுவானை பெண்ணாக்கி
ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவானை உறாயிறங்காது உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்தனேல் எம் குருவானை எமது சிவ கொழுந்தானை ஞானி என கூறாதுன்ட்டார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ஆணை பெண்ணாக்கினாலும் பெண்ணை ஆணாக்கிட்டாலும் முடிஞ்சு போச்சு. அவன் புலால் ஒன்றவனாக இருந்தால் முடிஞ்சு போச்சு அவன் கதை. இன்னொன்று பாருங்கள், நான்மணி கடிகை. மண்ணுயிரை கொன்று வதைத்து உண்டு உழவாமல் தன்னுயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம். பட்டினத்தார் பாடுறாருங்க. இனிது உண்பான் என்பான் உயிர் கொள்ளாது உண்பான். நான்மணி கடிகை. தன் உணவை தானம் வெறுத்து ஊன் உணவை தானம் வெறுத்து அதனை உண்ணும் உயிர் பிறரையும் தடுத்து ஒருத்தன் வாழ்ந்தா அவன் இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு பேரின்ப நிலையை அடைவான்னு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. கங்கையில் படிந்திட்டாலும் கடவுளை பூசித்தாலும் மங்குல் போல் கோடி தர்மம் வள்ளலாய் வழங்கினாலும் சங்கை இல்லாத ஞான தத்துவத்தை உணர்ந்திட்டாலும் பொங்குரு புலால் புசிப்போன் போய் நரக அடைவன் நன்றே. சிவஞான வள்ளலார் சொல்லியிருக்கிறார். பாவத்தை போக்க கங்கையில் நீராடினாலும், கோடிக்கணக்கில் தான தர்மம் செஞ்சாலும், யாகங்கள் பல இறைவன் பெயரை சொல்லி நீ செஞ்சாலும், கோயில் பூசை அபிஷேகம் ஆராதனை படையல் போடுவது நன்கொடை வழங்குவது கோயில் சத்திரம்னு பல கட்டினாலும் தத்துவ ஞானங்களை ரொம்ப கற்று சிறந்த பண்டிதனாக இருந்தாலும் அவன் புலால் புஷ்பவனாக இருந்தால் எந்த புண்ணியமும் அவனை காப்பாற்றாது. கடலில் கரைச்ச புலி போல வீணாகி அவன் நரகத்தில் போய் தள்ளிடும். புலால் உண்பவர்கள் அதை விட்டு விட முடியலையேன்னு கொஞ்சம் கூட நான் முயற்சிக்கிட்டே இருக்கிறேன், என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னாக்கா நாவை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல அறிவு ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுன்னா ஒரே நாளில் அவன் உறுதி எடுத்துக்கலாம். போதும், நான் இன்னையிலேருந்து விட்டுடுறேங்க, மோட்ச வாசலுக்கான படியில் நான் ஏறணும்னாக்கா இந்த புண்ணியத்தையான நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு முதல் படியையாவது நம்ம எடுத்து வைக்கலாம். ஏன்னா நாம் பெற்ற செல்வமும் வாழ்வும் மனைவியும் வாசல் வரைக்கும் தான் வருவாங்க. பெத்த பிள்ளைங்க சுடுகாடு வரைக்கும் தான் வருவாங்க. ஆனால் நம்ம இறந்த பிறகு நம்ம கடைசி வரைக்கும் வருவது நம்ம செய்கிற பாவமும் புண்ணியமும் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார் இல்லையா? அதுபோல் நீங்கள் இதுவரை பாவங்கள் பல செஞ்சுருந்தாலும் புண்ணியங்கள் எந்த வகையில் எவ்வளவு செஞ்சுருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டு புலாலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இன்று முதல் ஒரு உறுதி உங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இன்று முதல் நான் புலால் உணவை தொடமாட்டேன், புண்ணிய காரியத்தின் முதல் அடியை என் கால் அடியை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு நீங்கள் இதில் உறுதியாக நின்று இந்த நாவை வென்றுட்டிங்கன்னா இந்த உலகத்தையே வென்ற